எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அவரைக்காய் பருப்பு கூட்டு செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. அவரைக்காவை நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நார் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இது பட்டை அவரைக்காய் இல்லைங்க, நீல அவரைக்காய். இது இப்போ பருப்பு கூட்டு செஞ்சு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு வாணல் வச்சுருக்குறேங்க. பாசி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. பருப்பு பொன்னிறமாக வறுத்துட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு பருப்பு போட்டு வேக வச்சுருக்குறேங்க. இப்போ வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதில் இப்போ பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேங்க. தூள் பெருங்காயமாக இருந்தால் எண்ணெயில் தாளித்து போட்டுக்கலாங்க. என்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்கிறதுனால நான் இப்போவே சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அரிஞ்சு வச்ச காயை இதோட சேர்த்துக்கலாங்க. பருப்பு கூடையே காயும் வேகட்டுங்க. இப்போது காய் வெந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது இப்போ சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் அடுப்பு நிறுத்திடலாங்க. தாளித்து கொட்டிடலாம். அடுப்பில் ஒரு வாணல் வச்சுருக்குறேங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கிறேங்க. இதை இப்போ சேர்த்துக்கலாம். பெரிய பல்லாக இருந்தாக்க தட்டி போட்டுக்கலாங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ பெருங்காயம் கட்டி அதில் சேர்த்துக்கிட்டேங்க. இல்லைன்னா இப்போ பெருங்காயம் இதில் சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா செவக்கட்டுங்க. பூண்டு செவந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இது இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தாளிச்சது நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை எடுத்து இப்போது காயிலே சேர்த்துக்கலாங்க. இப்போது தாளிச்சது எடுத்து கொட்டியாச்சுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அவரைக்காய் பருப்பு கூட்டு தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.